விஜயும், மல்லியும் எப்படியோ ஒரு வழியா கடைசியில வந்து இப்போ நம்ம மயிலுவ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த தினேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, தினேஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, மயில வந்து விடவே கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தொரத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப மல்லியும், விஜயும் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்ததா இந்த தினேஷ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நேரா கிளம்பி வந்து இப்போ காஞ்சிபுரத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த பொண்ணுக்கு அதாவது ஏற்கனவே ஏமாத்திட்டு ஒரு பொண்ண வந்து ஏமாத்திட்டான் இல்லையா? அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு ஓடிச்சு. அந்த ஒரு பொண்ணுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால வந்து அதாவது அந்த பொண்ண மீட் பண்ணதுக்கு அப்புறமா, உண்மை என்ன? உண்மையிலேயே இப்ப மயிலுக்கு என்னாச்சு? ஏதாச்சு? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே மயிலுவ காப்பாத்திட்டு, அதுக்கப்புறம் மயில் இருந்துகிட்டு நம்ம மல்லிய கட்டிப்பிடிச்சு அழுது, "நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இந்த தினேஷ நம்பி மோசம் போயிட்டேன். அவன் உண்மையிலேயே நல்லவன்னு நெனச்சேன். என்ன உண்மையிலேயே லவ் பண்றான்னு நெனச்சேன். ஆனா இந்த அளவுக்கு மோசமானவனா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த அளவுக்கு வந்து இவன் பண்ணுவான்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கரமா வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம மல்லிக்கு வந்து மயிலு கிடைச்சா போதும். அவ தப்பு பண்ணா ஓகே தான். இந்த வயசுல எல்லாரும் தப்பு பண்றது தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அதே மாதிரி மயிலு நீ நல்லபடியா எங்ககிட்ட கிடைச்சல்ல, அதுவே போதும். அதாவது உனக்கு எதனா ஆயிருந்தா நான் என்ன பண்றது? நான் வந்து அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி குடுத்தேன். உன்ன நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இன்னை வரைக்கும் வந்து உன்ன நல்லபடியா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் லைஃப்ல என்ன நடக்குது? ஏது நடக்குது? நீ வந்து எங்க போற? எங்க வர? அப்படின்றது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ல. எதுக்காக வந்து சொல்லல? அப்பவே அண்ணி வந்து இதெல்லாம் வேணாம். அதுவும் இல்லாம அண்ணி அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த ஒரு பிரச்சனை வேணாம். நீ வந்து இந்த மாரி ஃபோன்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சப்பவே, அண்ணி அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல. ஆனா நீ தான் அண்ணிய வந்து தப்பா நெனச்சுக்கிட்டு, இந்த மாரி உன் கெட்டதுக்காக சொல்றாங்க அப்படின்ற மாரி நெனச்ச. ஆனா கடைசியில அது உன்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியா? கொஞ்சம் விட்டிருந்தா வந்து உன்னோட வாழ்க்கையே போயிருக்கும். ஏன் உன்ன கொண்டு போய் அவன் ஏதோ ஒரு மூலையில வந்து வித்துட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மயிலுகிட்ட வந்து மல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி மயில் இருந்துட்டு, இதுக்கப்புறம் வந்து நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. இப்ப என்னதான் ஆச்சு உண்மையிலேயே நம்ம விஜயும், மல்லியும் மயிலுவ வந்து கண்டிப்பா காப்பாத்திருவாங்களா அப்படின்னா, கண்டிப்பா காப்பாத்திருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்பவும் வந்து மோசமா இருக்க போகுது. ஏன்னா இந்த தினேஷ் வந்து இப்படியே விடுறதில்ல. அதுவும் இல்லாம மயிலுவ வந்து புடிச்சு கொண்டு போய் இப்ப வித்தே ஆகணும். அதாவது பணத்துக்காக இல்ல அப்படின்னாலுமே கூட, அந்த ஏற்கனவே வந்து ஒரு பொண்ண வந்து அங்கருந்து ஓடி போயிட்டதுனால, அந்த பொண்ணுக்காக வந்து ஈடு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், இப்போ மயிலோ கொண்டு போய் விக்கணும் அப்படிங்கிற மாரியே முடிவு பண்ணாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம தல தான் உருளும். அதனால வேற வழி இல்ல. நாம வந்து அந்த மயிலு உடனடியா தேடி கண்டுபிடிச்சாகணும். அவங்களும் நைட்லாம் தேடுனாங்க. ஆனா கடைசியில காலையில பாத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ இந்த தினேஷ் இருந்துட்டு அவ்ளோ வெறியோட வந்து தேடிட்டு இருக்கான். கடைசியில எங்க போனாலும் கடைசியில சுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே வரணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அங்கங்க ஆள் போட்டு வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து இந்த தினேஷோட ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து நம்ம மயிலுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இந்த தினேஷ் வந்து அங்கங்க பணத்த குடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாரி வந்து என்ன ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். ஆ அதாவது அவங்க வந்து பொண்ணுங்களலாம் கொண்டு போய் விக்கிற ஒரு ஆளு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அந்த போலீஸே இருந்துட்டு கடைசியில தினேஷ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி இந்த பொண்ணு இங்க தான் இருக்கு வா அப்படின்ற மாரி வந்து கூப்ட்டு, நம்ம மயிலு வந்து ஒப்படைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதான். இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம். முடிஞ்சது நம்மளோட கதை அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மயில் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனா கடைசியில விஜயும், மல்லியும் வந்து மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. அதாவது என்னதான் மயில் இருந்துட்டு வந்து பொய் சொல்லிட்டு வந்தாலுமே கூட, பின்னாடியே மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி பார்த்து, மயில் எங்க இருக்கா? என்ன ஏது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம விடக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து, நம்ம மல்லி நெனச்சதுனால தான் இவ்ளோ பெரிய நல்ல விஷயமா நடந்திருக்கு. இல்ல அப்டின்னா, கண்டிப்பா வந்து மல்லிக்கு அதாவது மயிலுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. அதாவது மல்லி இந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிக்காம இருந்திருந்தா, அதே மாரி சரியான நேரத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து மயில வந்து காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தினேஷையும் வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதே சமயத்துல இப்போ மயிலு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்டின்ற மாரி சொல்லி, விஜயும் இருந்துட்டு மயிலு இப்ப பாரு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உண்மையிலேயே வந்து அ அவன் யாரு? அவனோட சுயரூபம் என்ன? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட. எப்படியோ ஒரு இல்லையா உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாததே வந்து எனக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, விஜய் இருந்துட்டு அவ்ளோ வந்து இதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி
விஜயும் இது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இந்த மாரி வந்து ஓடி வந்துட்டு, ஓடி போயிட்டு அப்படி இப்படின்ற மாரி எந்த ஒரு விஷயத்த பத்தியும் பேசுறது கிடையாது. ஏன்னா விஜய்க்கு அது தேவையும் இல்ல. விஜய் வந்து இப்போ மயிலு நல்லபடியா இருக்காளா? வந்துட்டாளா? வீடு திரும்பிட்டாளா? அவ்வளோதான் அப்படின்ற மாரி வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி மயிலு இருந்துட்டு இவன சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல வந்து புடிச்சு குடுத்து தான் ஆகணும். இதுக்கு மேல இவன் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. இவன மாரி ஆள்லாம் முதல்ல உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வந்து இப்போ மல்லி வந்து மயிலு கட்டிப்புடிச்சு அழுறாங்க. இந்த மாரி வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் பண்ணாத அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இன்னொரு பக்கம் நாகும் கெளம்பி வந்திருக்காங்க. நாகும் இருந்துட்டு, "மயிலு என்னாச்சு மயிலு?" அதாவது நகைய வந்து மயிலு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதே மாதிரி இப்போ மயிலுக்கு அதாவது அந்த நகைக்கு என்னாச்சு, ஏதாச்சு அப்படிங்கிற மாரி வந்து பாக்கல. அதாவது நம்ம நாகு வந்த உடனே, "மயிலு உனக்கு ஒண்ணும் இல்ல, எதுவும் ஆகலல்ல" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரொம்ப எமோஷனலா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி நகை வந்து சேஃபா தான் இருக்கு அண்ணி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "நகைய போனா போயிட்டு போகுது மயிலு. நீ வந்து சேஃபா வந்துட்டல்ல, அதுவே எனக்கு போதும். நீ தான் எனக்கு முக்கியம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம நாகு வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே இப்ப தான் வந்து நம்ம நாகு வந்து எந்த அளவுக்கு மயிலு வந்து தான் பொண்ணு மாரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து மயிலு எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில நம்ம நாகுகிட்டயும் மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்க. வார்த்தையால வந்து எந்த அளவுக்கு காயப்படுத்துனாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.